இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு நம்புறீங்க இல்லையா? ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல தெய்வமாக நம்மை ஆட்கொள்வாராக. வேதாகம வசனத்துக்கு நேராக திரும்புவோம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 12, 13வது வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சாமுவேல் 12:7, 12, 13. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. அல்லேலூயா. அற்புதமான இந்த 2 வசனங்கள் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தினார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு பெலிஸ்தியர், அதற்கு பிறகு இஸ்ரவேலின் எல்லைகளில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலுடைய நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. இங்க நாம ரொம்ப கவனமாக இந்த வசனத்துக்குள் வாசிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுகிறது. சாமுவேலுடைய நாட்களுக்கு பிறகு என்னாச்சு? பெலிஸ்தியருடைய கை இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவதற்கு அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். எது வசனம் சொல்லுகிறது? சாமுவேலுடைய நாளெல்லாம் கர்த்தருடைய கை இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணாச்சு? பாதுகாப்பாக பெலிஸ்தியருக்கு விரோதமாக செயல்பட்டது. அப்ப சாமுவேல் இருந்த காலமெல்லாம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார். சாமுவேல் இருந்த நாட்கள் எல்லாம் தேவன் இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பாக இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமுவேல் இருக்கிற காலமெல்லாம் இஸ்ரவேலர்கள் தேவனோடு இருந்தார்கள் அப்படின்னா. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? சாமுவேல் இருந்த நாட்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வழியிலே நடந்தார்கள், தேவனுடைய சத்தியத்திலே நடந்தார்கள், தேவனுக்குள்ளாக தங்களை திடப்படுத்திக் கொண்டார்கள் அப்படிங்கிறத அந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாக தேவன் நம்மோடு என்ன இடைவிட விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சாமுவேலை பற்றி சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சாமுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே சாமுவேல் எங்கெல்லாம் வேண்டும், சாமுவேல் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இங்கே நமக்கு அழகா கற்றுக் கொடுக்கிறது. சாமுவேல் என்று சொன்னாலே அது அன்னாருடைய விசுவாசத்தினுடைய பலன் அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் அப்படின்னு சொன்னா ஒரு சிம்பிளான வார்த்தை என்னங்க? அன்னாருடைய விசுவாசத்தினுடைய பதில், கடவுள் கொடுத்த பதில். அந்த சாமுவேலுக்கான பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தரின் சத்தத்தை கேட்டார் அப்படிங்கிறதா பதில். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார் அப்படிங்கிறதா அதுக்கான அர்த்தம். சாமுவேல் என்கிற பெயருக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டார், அந்தராயத்தை கேட்டார், என்ற ஜெபத்தை கேட்டார் அப்படிங்கிறதா அர்த்தம். இதே சேம் ஒரு பேர் தான் வந்து இஸ்மயேல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இஸ்மயேல் சொன்னாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார் அப்படிங்கிறதா அர்த்தம். அப்ப இந்த 2 பெயர்கள் நேரத்திற்கு ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பெயர்கள். என்னுடைய ஜெபத்துக்கான பதில் தான் சாமுவேல் அப்படிங்கிறதா அதனால அந்த பெயரை சாமுவேலுக்கு இட காரணம். அப்படின்னா அன்னாருடைய விசுவாசத்துடைய பதில் சாமுவேல் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சாமுவேலுடைய நாட்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு ஜெயமாக இருந்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் அன்னாருடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ரொம்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அன்னாருடைய அந்த விசுவாசத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்படிதான் அந்த பதிலாக சாமுவேல் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியும் அப்படிங்கிறத இங்க நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது.
அப்படியானால் அண்ணாவுடைய விசுவாசம் என்ன? அண்ணாவை பற்றி நிறைய செய்திகள் நம்ம கேட்டிருக்கிறோமே. அண்ணாவுடைய விசுவாசம் அப்படின்னா என்ன? அண்ணா ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தால் ஜெபித்தால் குழந்தை கொடுத்தார், அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இன்னொரு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் கூட உள்ள போய் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்ணாங்க. எப்படி? அண்ணா குறிப்பாக ஜெபித்தார்கள். எப்படி ஜெபித்தாங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன், உங்களுடைய சமூகத்துல கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்ணதுனாலதான் அண்ணாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன் பெண் குழந்தை கேட்டதை தந்திருக்க மாட்டாரா? சொல்லுங்க, பெண் குழந்தை கேட்டதை தந்திருக்க மாட்டாரா? அப்ப அப்படி இல்லை. அப்ப எங்கேயோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது, ஏதோ ஒரு மறைபொருள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருஷந்தோறும் இந்த பிரச்சனை நடந்து இருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். சத்துருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். என்ன பண்ணுவான்? அப்பொழுது சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பார். இது வருஷந்தோறும் நடந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அந்த ஒவ்வொரு வருஷமும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கா? சொல்லுங்களேன். ஒவ்வொரு வருஷமும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கா? எழுதப்படல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எந்த வருஷத்திலே அண்ணாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சோ அந்த வருஷத்தினுடைய விஷயம் தான் எழுதப்பட்டிருக்க. அதற்கு முன்பாக ஒவ்வொரு வருடமும் அண்ணா ஜெபித்த போது அண்ணா ஜெபித்தாள், ஆனால் அழுது கொண்டிருந்தால், அண்ணா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு எழுதப்படல். எந்த ஒரு ஆண்டு அண்ணா ஜெபித்து அந்த ஜெபத்துக்கு பதில் வந்ததோ அந்த ஜெபம் தான் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அதற்கு முன்பு பல ஆண்டுகள் அண்ணா வந்து கண்ணீர் விட்டிருக்கிறாள், ஜெபித்திருக்கிறாள், ஆனால் அந்த ஜெபங்கள் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த வருஷத்திலே அண்ணாவுடைய ஜெபத்திலே ஒரு வித்தியாசம் இருந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அண்ணாவுடைய ஜெபத்துக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிந்து கொண்டால்தான் ஏன் அண்ணாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படிங்கறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அண்ணாவுடைய வருஷந்தோறும் ஜெபம் என்னவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம யோகிக்கலாம். அப்படின்னா வருஷந்தோறும் ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை கணவனுடைய இன்னொரு மனைவியினுடைய அந்த அவருடைய அந்த ஒரு விதமான எகட்டாளமாக பேசக்கூடிய அல்லது கேலியாக பேசக்கூடிய அந்த பேச்சு நிமித்தம், இந்த மனமணிவு நிமித்தம் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, ஆண்டவரே என்னுடைய அந்த சகோதரிக்கு முன்பாக என்னுடைய தலையை உயர்த்துங்க, இப்படி பலரும் சொல்லியிருக்கலாம். நமக்கு தெரியாது, வேதம் அதிக எழுதுறது. ஆனால் இப்பொழுது அண்ணா எழுதுகிறாங்க, அண்ணா சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும். வசனத்தை வாசிங்களேன். அண்ணா என்ன ஜெபம் பண்ணாங்க? வருகிறார் வசனம். சேவகரின் கர்த்தாவே, உம்முடைய அடியாரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி. உம்முடைய அடியாரை மறவாமல் நினைத்தருளி. அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை உம்முடைய அடியாருக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் சகல நாளும் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். சகலம் கட்டி படுவதில்லை என்று அண்ணாவுடைய ஜெபங்கள் இதுநாள் வரைக்கும் தனக்குரியதாக, தன்னுடைய பிரச்சனைக்காக, தன்னுடைய நோக்கத்திற்காக மட்டுமே இருந்தபடினால் அந்த ஜெபங்கள் பல நேரங்களிலும் கேட்கப்படவில்லை. அந்த ஜெபங்கள் பல நேரங்களிலும் வேதாகமத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் அண்ணாவிடத்திலே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்திருக்கிறார். அண்ணா இது போன்ற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன்னுடைய பொறுமையை, நீடிய பொறுமையோடு கூட அவர் காத்திருந்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அண்ணால் இந்த வேலை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை நான் உடைய சமூகத்திற்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சொல்லிக்கிறார். வருஷந்தோறும் அண்ணால் வரும்போது அங்கே ஏறி இருக்கிறார், அங்கே ஓப்பனி பிணக்காசு இருக்கிறார்கள், அங்கே ஏலியினுடைய பிள்ளைகளாகிய அந்த இருவரும் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறது அவர்கள் நன்றாக அறிந்திருப்பார். ஏன்? அவர்கள் வருஷந்தோறும் அங்கே வருகிறவர்கள், அங்கே நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அலங்கோலங்களையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள், அங்கே நடந்து கொண்டிருக்கிற பாவ காரியங்களை அறிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் நாங்க வந்தோம், கர்த்தரை ஆராதிச்சோம், கர்த்தரிடத்துல ஜெபிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டாங்க.
வருஷந்தோறும் அப்படி நடந்தது. ஆண்டவர் அவர்களை பார்க்கவில்லை. என்றைக்கு அன்னாள் தன்னுடைய அந்த எண்ணெயை விட்டு, என்றைக்கு அன்னாள் தன்னுடைய சுயநலத்தை விட்டு, என்றைக்கு அன்னாள் தன்னுடைய பார்வை தன்மையிலிருந்து பார்வை விட்டு ஒரு பொது நலமாக சிந்திக்க ஆரம்பித்தார். ஆண்டவரை எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும். எதற்கு தெரியுமா? உங்களுடைய சமூகத்தை விடுவர். இதுவரைக்கும் அன்னாளுக்கு தேவைப்பட்ட பிள்ளை எதற்காக தெரியுமா? தனக்கு வேண்டும் தேவைப்பட்டது, தன்னுடைய அவமானத்துக்கு தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தேவைப்படுகிற பிள்ளை அவன் கர்த்தருக்காக வளர்த்துவதற்கு தேவைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அலங்காரங்களை பார்த்த அன்னாள் அவனை முடிவாக தீர்மானிக்கிறார். தேவ சமூகத்துக்கு ஒரு பிள்ளை வேண்டும் ஆண்டவரே, உமக்காக விடுவதற்கு எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், என்னுடைய சிறுமையை நினைத்தது என்று இன்றைக்கு சொல்லும்போது ஆண்டவர் அன்னாருடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இதான் சொல்லுவாங்க, சுயநலத்திலையும் ஒரு பொது நலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பொது நலத்தையும் ஒரு சுயநலம் சொல்ற மாதிரி இங்க நம்மளுக்கு ஒரு சுயநலம் இருந்தாலும் இங்கே அவர்களுக்கு ஒரு பொது நலம் இருக்கு. என்னன்னா, தேவ சமூகம் பாவம் நிறைந்து காணப்படுகிறது. தேவ ராஜ்யம் பாவத்தினால அக்கிரமத்தினால அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு பிள்ளை தேவை அப்படிங்கிறத அண்ணா உணர்ந்து கொண்டார். அண்ணாவுடைய விசுவாசம் சாதாரணமானது அல்ல. நம்ம நினைக்கலாம் இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைக்கல. சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் பிள்ளையை கேட்டா ஆண் பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கலாம். அண்ணாவுடைய அந்த நம்பிக்கையை நீங்க கொஞ்சம் கூட தீர்மானிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, அண்ணாள் பிள்ளை பால் மறந்த உடனேயே அந்த பிள்ளையை கொண்டு வந்து ஏரியின் இடத்துல விட்டு விட்டார். அண்ணாளுக்கு சாக்கு போக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆண்டவரே, அங்கே ஓப்பனியும் பிணக்காசும் அவர்கள் பாவ வழியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பரிசுத்தமாக இல்லை, ஏன் தன்னுடைய பிள்ளையை ஒழுக்கமாக வளர்க்கவில்லை, அதனால் இந்த சாமுவேல் அங்கே விடப்படுவானால் அவனும் என்ன செய்து விடுவான்? பாவத்தை கற்றுக்கொண்டு விடுவான், தவறான வழியை கற்றுக்கொண்டு விடுவான். அதனால என்ன செய்கிறேன், இந்த சாமுவேல் என்ன செய்கிறேன், கொஞ்ச நாள் நானே பெரியவனாகிற வரைக்கும் வளர்த்திட்டு அதுக்கு பிறகு கொண்டு வந்து விடுறேன், அவனை நல்ல பையனா வளர்த்து அதுக்கு பிறகு அந்த சமூகத்துல கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அண்ணால் சொல்லவில்லை. அண்ணால் சொல்ல நான் சொன்ன வார்த்தையில சரியாக இருந்தார். பால் மறந்தவுடனே பிள்ளையை கொண்டு போய் அவன் தேவ சமூகத்திலே விட்டாள். ஏலியை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி. அல்லேலூயா. ஏலியை நம்பி விட்டால் எந்த லட்சணத்துல பிள்ளையை வளர்த்துவார் என்பதை அண்ணாளுக்கு நல்லாவே தெரியும். அப்ப யார் மேல நம்பிக்கை வைத்திருந்தாள்? அன்னாள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தபடினால் அவர் தனக்கு கிடைத்த ஒரே பொக்கிஷமாக இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் விட்டாள். அன்னாள் தேவ சமூகத்துல விட்டு சும்மா அப்படியே போயிருக்காங்க அப்படின்னா நாம் அந்த விசுவாசத்தினுடைய அந்த வலிமையை நம்ம அறிந்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் வருஷத்தோறும் அன்னாள் அந்த ஆலயத்துக்கு வந்து தன்னுடைய பிள்ளையை பார்த்து கொண்டு போகும்போது பிள்ளைக்காக ஒன்றை செய்து வந்தாள். என்ன செய்தாங்க? என்ன செஞ்சாங்க? சட்டை செய்து கொண்டாங்க. என்ன செஞ்சாங்க? சட்டையில சின்ன சட்டை. 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அண்ணாள் அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனோடு கூட வருகிறதெல்லாம் அவளுக்கு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு வருவாள். என்ன பண்ணுவாங்க? சின்ன சட்டையை தைக்கிறது. என்னங்க பிரதர், சின்ன சட்டை தைக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த இடத்துல மூல அந்த வேதத்துல இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சின்ன சட்டை அப்படிங்கிற இடத்துல சிறிய ஆசாரியர் அணியக்கூடிய அந்த ஆடையை கோட்டை அவர் தைத்துக் கொண்டு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னது? கெடோன் நெகில் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசாரியர்கள் அணியக்கூடிய அந்த ஆடை, மேல் ஆடை, அந்த அங்கி, அதுதான் இந்த இடத்துல சின்ன சட்டை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சின்ன சட்டை என்று மொழிபெயர்த்து சிறிய கோட்டை. அந்த கோட்டை எதற்காக அண்ணா கொடுக்கிறாள் அப்படின்னா, என்னுடைய மகன் ஒரு நாள் பெரியவனாவான், அவன் என்னவாக போகிறான், அவன் இந்த தேசத்திலே ஆசாரியனாக வரப்போகிறான் என்பதை அவர் தன்னுடைய செய்கையின் மூலமாக விசுவாச அறிக்கை செய்தாள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரியுதா அண்ணாவுடைய ஜெபத்தினுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது புரியுதா? வருஷந்தோறும் ஏன் அவள் சின்ன சட்டை வைத்துக் கொண்டு வந்தால் தன்னுடைய பிள்ளை ஆசாரியனாக வர வேண்டும் அப்படிங்கிற விசுவாசத்தை அவள் பிறந்த நாள் முதல் கொண்டு அதுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்பதான் இன்னும் ஒரு அடி உள்ள போய் அண்ணாவுடைய விசுவாசத்தினுடைய வலிமை நம்ம பார்க்க போறோம். இதோட நிறுத்தல் அண்ணாவுடைய ஜெபத்துல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாளுக்கு இந்த ஜெபத்தை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா உலகத்தினுடைய பார்வையில வாய்ப்பு இல்லை. எப்படி? நிறைய பேர் சொல்லுவாங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா,
நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் வாய்ப்பில்லாத தருணங்கள் இருக்கலாம். ஆனால் வாய்க்காதவை வாய்க்க பண்ணுகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. வாய்ப்புள்ளே உலகம் உங்களை சொல்லியிருக்க சொன்னால் நீங்கள் மறந்து போகாதீர்கள். உங்களுக்கு தேவன் வாய்ப்பை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே முடியாதவைகளை முடிக்கிறதுக்கு தேவனால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அண்ணாள் இந்த ஜெபத்தை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, வேதாகமத்துல நாம வாசிக்கும் போது நீங்க யாத்திராகமம் லேவியராகமம் புத்தகங்களை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆசாரியர்கள் ஆரோனுடைய வம்சத்திலிருந்து வர வேண்டும். யாருடைய வம்சத்திலிருந்து வர வேண்டும்? ஆரோனுடைய வம்சத்திலே அவனுடைய பிள்ளைகளிலிருந்து தான் வர வேண்டும். அப்படியானால் ஏலியும் அவனுடைய பிள்ளைகளும் தான் ஆசாரிய வம்சத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆரோனுடைய முறைமையின்படித்தான் ஆசாரியர்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய கட்டளை. ஆனால் இந்த அண்ணாள் என்ன இருக்காங்க? அண்ணாள் எங்க இருக்காங்க? ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணாள் லேவி கோத்திரத்தாள். இவர்கள் எங்க வாழ்ந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்கானாவை பற்றி சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எப்ராயிம் மலை தேசத்தை சேர்ந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. எப்ராயிம் மலை தேசத்தை சேர்ந்திருந்தாலும் இவன் ஒரு லேவியன். ஒரு லேவியனாக இருந்தாலும் இவன் ஆரோனுடைய வம்சத்தான் அல்ல, கோராகின் வம்சத்தான். யார் தேவ சமூகத்திலே அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் யாரு? எல்கானா அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எல்கானாவினுடைய குடும்பத்திலே வந்த அண்ணாவுடைய பிள்ளையாகிய சாமுவேல் ஆசாரியனாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, உலகத்தினுடைய பார்வையில கர்த்தருடைய வார்த்தையின் முன்பாக வந்ததை வைத்து பார்த்தால் வாய்ப்பே கிடையாது. அப்படிதானே? ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். சாமுவேலை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவன் தீர்க்கதரிசியாக, அவன் ஆசாரியனாக, தேவனுடைய நியாயாதிபதியாக செயல்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. தேவன் சொன்ன வார்த்தை தான். ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்காக எவ்வளவு விஷயத்தையும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லும் போது ஆண்டவர் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஏசாயா சொல்லுகிறார், எசேக்கியா ராஜாவே, உன்னுடைய ஆண்டுகள் முடிந்து விட்டது, நீ எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து கொண்டு என்று சொல்லுகிறார். எசேக்கியா யார் சொன்னது என்று பார்க்கவில்லை, யார் மூலமாக சொல்லப்பட்டது என்பதை பார்க்கவில்லை, யார் சொன்னது என்று பார்த்தார். உடனே சுவர் பக்கமாக திரும்பி தேவனை நோக்கி அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சொன்னது பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம். அதை பார்த்திருந்தால் நிச்சயமாக எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்காது? அற்புதம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னால் நடக்கும். ஏன்? அவர் கிறிஸ்து பிறப்பதற்கும் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்து எங்க பிறப்பார், எப்படி பிறப்பார், எப்படி அவர் சிலுவையில் அறையப்படுவார், அனைத்தையும் எழுதின ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயா மிகப்பெரிய தீர்க்கம். அப்படி இருக்கும்போது ஏசாயா சொல்லிட்டா அது நடந்துடும். எப்படிங்க? அப்படிதானே நம்பணும். எசேக்கியா நம்பல. ஏசாயா கிட்ட ஒருத்தர் சொன்னார்ல, அவன் சமூகத்துக்கு திரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்து யார் என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீங்க உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய சுயத்திற்காக இருக்கிறதா அல்லது தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தேவன் அங்கே என்ன விரும்பினார் என்பதை அண்ணா உணர்ந்து கொண்டு, அண்ணா தேவ சமூகத்தில் இருந்தபடினால்தான் தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை தெரிந்து கொண்டு அவனை தனக்கென்று பயன்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில எந்த இடத்துல இது தடைப்பட்டிருக்கிறதோ, எந்த இடத்துல இது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, எதுவுமே ஆண்டுடைய சமூகத்துல முடியாதல்ல. தேவ திட்டத்தோடு நீங்கள் இணைந்து செபிக்கும் போது தேவன் அதை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். எந்த இடத்துல வாழ்க்கை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை உருவாக்குகிறவர் கர்த்தர் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால ஐயோ இது நடக்காது அப்படின்னு சொல்லி ஒன்றை ஓரம் தருவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கறது வேதத்துல இருந்து பார்க்கிறோம். பல வசனங்கள் இருக்கு, நான் ஆதாரமாக உங்களிடத்துல சொல்ல முடியும். நினைவை அழைப்பேன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சார் யோனா தீர்க்கதரிசிகிட்ட. யோனா போகும்போதே தெரியும் ஆண்டவரை பத்தி. என்னது? ஆண்டவரே, நீங்க என்னை அனுப்புவீங்க, ஆனா பின்னாடியே நீங்க என்ன செய்வீங்க? அவங்க சத்தம் மனதில் விட்டு அதை கேட்டுருவீங்க.
எப்படி அவங்க மனம் திரும்பிட்டா அதை கேட்டுருவீங்க அப்படின்னு என்ன முடியாது, நீங்க என்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு யோனாவுக்கு தெரியும். அவ்வாறு ஆண்டவர் யோனாவுக்கு நிறைவேற்ற சொன்னால் உங்களை அழிக்க போகிறான்னு சொன்ன உடனே நிறைய மக்கள் தேவனை நோக்கி திரும்பினார்கள். தேவன் அவர்களை அழிக்கவில்லை. யோனா மனம் கஷ்டம்தான், மனம் எரிச்சல் அடைந்தான். ஏன் ஆண்டவர் என்கிட்ட சொல்லி அனுப்பும் போதெல்லாம் இதுதான் நான் சொன்னேன், நீங்க மாறிடுவீங்க ஆண்டவரே. வேற என்ன சொல்றது, அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, வாக்கு மாற மனு புத்திரன் அல்ல. ஆனால் அவர் எப்பவுமே நன்மை செய்ய விரும்புகிற தேவன். அவர் அதிசயங்களை செய்ய விரும்புகிற தேவன். அவர் உங்களை நிலைநிறுத்தி பார்க்க விரும்புகிற தேவன். ஒருவேளை அவர் ஒருவேளை அண்ணா போட்டிக்காக கேட்டிருந்தா, ஒருவேளை ஏன் சமூகத்திலிருந்து வரணும் அதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தா ஆண்டவர் செஞ்சிருக்க மாட்டார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு பரிசுத்தமாக நிற்க உள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றபடினால்தான் ஆண்டவர் அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்ததற்கு நம்மளோட முதல்ல விசுவாசமும் குறைவு. அதே நேரத்துல அது தேவனுடைய சித்தத்தின் படியான விசுவாசமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனாலதான் பல நேரங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தேவ வசனத்தின்படி இருக்கிற ஆசீர்வாதங்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக 2வது வசனம் வாசிக்க. 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். 2வது சாமுவேலுடைய அனுபவம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம விட்டு கொடுக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது குறைந்து கொண்டு வருகிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு, நிறைய டிவிகள் இருக்கிறது, நிறைய செய்திகள் வந்துருச்சு. ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களுடைய செய்திகளை நீங்க யூடியூப்ல பார்க்க முடியும், ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸை பார்க்க முடியும், ஆயிரக்கணக்கான ரோஸ்டிங் சேனல்ஸை பார்க்க முடியும். இப்படி நிறைய நீங்க பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னா விசுவாசம் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தா விசுவாசம் அதிகரிக்கல, விசுவாசம் தாழ்வாராய். ஏன்னா நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக இன்னைக்கு அநேக நேரங்களில் மனித சத்தங்களை கேட்க ஆரம்பித்திருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்கு? மனிதனுடைய சத்தத்தை கேட்க நம்மை விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது, நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது. இந்த கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில நேரங்கள்ல கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படிங்க? கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏலி அவர் கர்த்தருடைய ஆசாரியர். ஆனால் இங்கே கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்ட போது அது ஏலியினுடைய காதுகளிலே கேட்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? ஏலிக்கு காது கேட்கவில்லை. அவருடைய கண்கள் மந்தமாகிவிட்டது, அவருடைய காதுகள் மந்தமாகிவிட்டது, அவருடைய கண்கள் எதிரடைந்து விட்டது. இன்றைக்கு ஏலிக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கல. ஏலியை பத்தி தான் சொல்றாரு, சாமுவேலை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஏலியிடத்திலே பேச விரும்பவில்லை. எப்படி? ஆண்டவர் ஏலியிடத்திலே பேச விரும்பவில்லை. கர்த்தருடைய ஆசாரியன், கர்த்தருடைய ஸ்தானத்திலே நிற்பவன் தான். ஆனால் ஆண்டவர் ஏலியிடத்திலே பேச விரும்பவில்லை. தேவனுடைய சபையே, தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நம்ம கிட்ட பேச விருப்பமுள்ளவராக இருக்கிறாரா என்பதை சிந்திச்சுட்டார். ஆண்டவர் நம்ம கூட பேசணும் அப்படின்னா நாம் அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம விட்டுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்காக நம்மை வாழ நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தா மட்டும்தான் நம்மகிட்ட பேசுவார். ஆண்டவர் பலமுறை ஏலி கிட்ட பேசியிருக்கலாம், ஆனால் ஏலி செயல்படல. இன்னைக்கு ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசுறாரு, ஏலிக்கு கேட்கல. ஏலியை கத்தித்தான் சாமுவேல்கிட்ட பேசுறாரு. எவ்வளவு பரிதாபமான நிலைமை யோசிப்பாரு. இன்னைக்கு உங்களை பத்தி கர்த்தர் உங்களிடத்துல பேசணுமா பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பேசணுமான்னு முடிவு செய்ய வேண்டியது நீங்க தான். உங்களிடத்துல கர்த்தர் பேசுகிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களை பத்தி மற்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? உங்களிடத்துல கர்த்தர் பேசுகிற வரைக்கும் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். கர்த்தர் உங்கள்கிட்ட பேச முடியல, உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச விரும்பலன்னா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எங்கேயோ ட்ராக் மாறி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் சாமுவேலுடைய அனுபவம்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாமுவேல் இருந்தால் தான் ஜெயம் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில சாமுவேல் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். அப்படின்னா சாமுவேல் அனுபவத்தில் ஒண்ணு என்னது? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த போல மாற்றிக் கொள்வது. ஏழை போல கர்த்தருடைய ஆசாரியன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியாமல் இருந்தார். ஏறி பரிதாபமா கேட்கிறான் சாமுவேல்கிட்ட, என்னை பத்தி என்ன சொல்றாரு சொல்லு. ஒரு பரிதாபமான நிலைமை யோசிச்சுப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு வரக்கூடாத ஒரு நிலைமை தெரியுமா? ஏறிக்கு வர கர்த்தருடைய பிள்ளைக்கு வரவே கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாரு என்னை பத்தி சொல்லு, நீங்க மறைக்காத சொல்லு அப்படின்னு மனது கசந்து கேட்கிறார் சாமுவேல். ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து அவ்வளவு பெரிய தெய்வ மனிதன் கேட்கிறாரு, கர்த்தர் என்னை பத்தி என்ன சொன்னார்? நல்லபடியா சொல்லலன்னு தெரியும், மோசமாதான் சொன்னாலும் தெரியும், ஆனா கேட்கிற என்னை பத்தி என்ன சொன்னார்? இந்த வாழ்க்கையில கர்த்தர் உங்களிடத்துல பேச முடியாத ஒரு இடத்துக்கு நீங்க போயிடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காலம் கடைசியாக இருக்கிறது. தேவ சத்தத்துக்கு பதிலாக பல சத்தங்களுடைய காதுகளுக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க மறந்து விடுவீர்கள் என்று சொன்னார். தேவ சத்தத்தை கேட்காமல் விடுவீர்கள் என்று சொன்னால் தேவன் ஒரு நாள் உங்களோட பேச விரும்ப மாட்டார். தேவன் உங்களுக்கு பதிலாக வேறொருவரை தேர்ந்தெடுத்து பேச ஆரம்பித்து விடுவார். அவருக்கு நாம தான் பேசணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம கிட்ட தான் பேசி ஆரம்பிக்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அவருக்கு விருப்பம் இருக்கு, நம்ம கூட தான் பேசணும் விருப்பம் இருக்கு. ஆனால் நீங்கள் அவருடைய விருப்பத்துக்கு மாறாக, நாம் கர்த்தருடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட்டு கொண்டே இருப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் வரும் தேவன் நம்மை விட்டு வேறொருவரிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார். அந்த அனுபவம் வேண்டாம் நமக்கு. ஏரியினுடைய அனுபவம் அல்ல, சாமுவேலுடைய அனுபவம் நமக்கு தேவை. ஒருபோது நம்முடைய காதுகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு மந்தமானதாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அது துடிப்புள்ளதாக, கர்த்தருடைய சத்தத்தினுடைய அந்த காரியங்களை கேட்பதற்கு ஆயத்தமுள்ளவைகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நான் கடைசி வரைக்கும் சாமுவேலை நடத்தினேன். மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான தீர்க்கதரிசி நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு நேர்த்தியான ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக வாழ்ந்தவர் சாமுவேல். அவருடைய ஜீவிய காலமெல்லாம் இஸ்ரவேல் ஜெயம் பெற்றதாக இருந்தது. வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். மூன்றாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சாமுவேலின் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, சாமுவேலுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சாமுவேல் என்றைக்கு அறிவு தெரிந்தாலும் அவனுக்கு 2 வயசு 3 வயசு அங்க வந்து சேர்றான். பாத்தீங்கன்னா அறிவு தெரிந்த வாழ்க்கை நாட்கள் முதற்கொண்டு பாவத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார், மோசமான நபர்களே பார்த்து கொண்டிருக்கிறார், இருந்த வாழ்க்கையை அங்கு செய்து கொண்டிருக்கிற நபர்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அநியாயமாய் செயல்படக்கூடிய மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களோடுதான் சாமுவேல் வாழ்ந்து கொண்டிருந்தார். பாவத்தோடு இருக்கிற மனிதர்களை பார்த்துத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். மனுஷர்களுக்கு பிரியமில்லாத மனிதர்களோடு தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சாமுவேலுக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் இருந்தது தவறு செய்வது. ஏன்? அவன் பார்த்த ஆட்கள் பூராமே தவறு செய்யக்கூடியவர்கள். ஓப்னியும் பிணக்காசி இவ்வளவு பெரிய மனிதர்கள், ஏரியினுடைய பிள்ளைகள், அதுக்கு ஆசாரியர்கள். ஆனால் அவர்கள் பாவிகள், பாவம் செய்தார்கள், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தார்கள். ஆனால் சாமுவேலோ அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ளவராக நடந்து கொண்டார். எவ்வளவு ஒரு அற்புதமான வாழ்க்கை பாருங்க. ஒரே இடத்துல வந்தவர்கள் தான், ஒரே இடத்துல தான் வந்தாங்க. ஆனால் சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமாக மனுஷருக்கு பிரியமாக நடந்து கொண்டான். ஆனால் ஓப்பனியின் கணக்காசு கர்த்தருக்கும் மனுஷர்களுக்கும் பிரியமில்லாத கசப்பான மனிதர்களாக மாறி போனார்கள். பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் தான் சாமுவேலுடைய அனுபவம். இன்னைக்கு பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல எத்தனையோ பாவங்கள் நம்மை சுற்றி நிற்கலாம். அழகா வேதம் சொல்ற மேகம் போல திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கு, எவ்வளவோ சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் சுற்றி நிற்கக்கூடிய சூழ்ந்து நிற்கக்கூடிய பாவங்களை உதவி தள்ளிவிட்டு நாம் கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாவத்திலிருந்து மந்தகாலத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிற தேவன், அசுத்தங்களிலிருந்து நம்மை வேறு எடுத்திருக்கிற கர்த்தர் மறுபடியும் போய் திரும்ப அந்த பாவங்களிலே விழுவதற்கு நம்மை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது.
பாவத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். அசுத்தத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை விரும்புகிறார். அடிமைத்தனத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை விரும்புகிறார். எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்தார் இஸ்ரவேலர்கள். ஆளுநருடைய அந்த கொடுமை நிமித்தம் பெருமூச்சு விட்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர் கானானை நோக்கி பயணத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் கானானுக்கு பயணம் பண்ணின இஸ்ரவேலர்களோ அவர்கள் இருதயத்திலேயே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள். அவர்கள் பயணம் என்னமோ கானானை நோக்கி இருந்தது, ஆனால் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எகிப்தில் இருந்தது. எகிப்தில் இருக்கிற வெள்ளப்பொண்டும் வெங்காயம் அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. நீங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? நீங்கள் இருக்கிறது திருச்சபை தான், நீங்கள் இருக்கிறது ஆலயம் தான், நீங்கள் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம் தான். உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். பாவத்தோடு நீங்கள் உறவாடுகிறீர்களா அல்லது பாவத்தை வெறுத்து எதிர்த்து வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களா? அதான் ரொம்ப முக்கியமானது. பாவத்தை எதிர்த்து நிற்கிற அனுபவம் தான் வேதம் விரும்புகிறது. பாவத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போற அனுபவம் அல்ல. 5 உலகத்துல எல்லாரும் பாக்குறது தானே. இதெல்லாம் பார்க்காம என்ன பண்றது? இதெல்லாம் பார்க்காம என்டர்டைன்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் இல்லாட்டி நான் எப்படி வாழ்றது? இது கூட பார்க்க கூடாதா? இப்படி பல கேள்விகள் நம்மளால கேட்க முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது செய்யறாங்களே, எல்லாரும் இது பண்றாங்களே, அவங்க எல்லாம் இது பண்றாங்களே, இந்த ஊழியக்காரங்க எல்லாம் இது செய்யறாங்களே, இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் ஆண்டவருக்கு தேவை. நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஆண்டவர் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் கிறிஸ்துவுக்காக வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை வாழகிறதாக பாவத்தை வெறுத்து அசுத்தத்தை வெறுத்து பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் என்ற விலைக்கு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். மழை வருது, போக்குவரத்து நிறைய மழை வரணும், என்ன இருக்கு சவுண்ட் வரதெல்லாம் பார்த்தா மழை பயங்கரமா பெய்யுற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போகணும் அப்படிலாம் இல்ல. பிள்ளைகளே, வேத நம்மை ஒருபோதும் அட்ஜஸ்ட் பண்ணுகிற வாழ்க்கை அல்ல. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவுக்கும் பேரியாருக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு வேதம் சொல்லுங்க. அப்படியான சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத, கிறிஸ்துவை நேசிக்காத, கிறிஸ்துவுக்கு முதலிட கொடுக்காத, கிறிஸ்துவுக்கான இடத்தை தேவனுக்கான இடத்தை கொடுக்காத எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அவைகள் உடைக்கப்பட வேண்டியவைகள், அவைகள் தூக்கி எறியப்பட வேண்டியவைகள். அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி. வேதத்துல இருந்து நான் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன், வசனத்திற்கு நேரம் இல்லை. மனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களை நடத்தி கொண்டு வரும்போது திடீரென்று கொடிவாய் சர்ப்பங்கள் உள்ளே நுழைகிறது. அவருடைய கீழ்ப்படியா முழுகிறார். ஆனா இப்போ மோசே சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி அதை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவ்வளவுதான், அதோட வேலை அவ்வளவுதான். அதை நோக்கி பார்த்து பிழைப்பாங்க. ஒரு வெண்கல சர்ப்பம் நிறுத்தப்பட்டது, அதை நோக்கி பார்த்து பிழைப்பாங்க. அவ்வளவுதான், அதை பார்ப்பாங்க, இவங்க விடுதலை அடைவாங்க. இவெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக கொடுத்தாங்க. ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? சில நாட்கள் ஆனதுக்கு பிறகு அந்த பாம்பையை எடுத்து அந்த வெங்கல சர்ப்பத்தை எடுத்து தூபம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சாம்பிராணி புகை எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அதை கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள். நாட்கள் கடந்தது. ராஜாக்களுடைய வருஷம் வரும்போது, நாட்கள் வரும்போது எசேக்கியா என்கிற மகனை தேவன் எழுப்புகிறார். அவர் என்ன செய்கிறார்? மோசே உண்டாக்கி வைத்திருந்த வெங்கல சர்ப்பத்தை உடைத்தார் என்று எழுதுகளை வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. முதல்ல யார் உருவாக்க சொன்னது? வெங்கல சர்ப்பத்தை யார் உருவாக்க சொன்னது? கர்த்தர் உருவாக்க சொன்னார். இப்போ அதை உடைச்சதுக்கு கர்த்தர் பிரியப்படுகிறார் அப்படின்னு எதை சொல்லுகிறார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் வந்தபோது கர்த்தர் எதை ஒரு ப்ரொவிஷனாக கொடுத்தாரோ, எதை ஒரு நன்மையாக கொடுத்தாரோ, எதை பார்த்து நீங்க விடுதலை பெற்றுக் கொடுங்கன்னு சொன்னாரோ அதை இவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? ஆராதிக்க ஆரம்பித்து விட்டான். எதை ப்ரொவிஷனாக கொடுக்கப்பட்டதோ அதை முக்கியப்படுத்த ஆரம்பித்து விட்டான். இவனுக்கு கடவுளுக்கு நடுவில் அது வந்துருச்சு. கடவுளை ஆராதிக்க வேண்டியவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள், பரிசுத்த தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு வெங்கல சர்ப்பத்தை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தேவன் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் என்ன செய்யக்கூடாது? சமுத்திரத்தில் யார் ஒரு உருவத்தையும் உங்களுக்காக நீங்கள் உருவாக்கவும் வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம்னு சொல்லியிருக்கும் போது வெங்கல சர்ப்பத்தை வணங்க சொல்லுவாரா? ஆராதிக்க சொல்லுவாரா? அப்போ இந்த சாதாரண அறிவு கூட இல்லாத இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்?
ஆண்டவர் இதை பார்த்துதானே விடுதலை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அதையே ஆராதிக்க ஆரம்பித்திருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான், ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் தான், ஆண்டவர் கொடுத்த உயர்வு தான், ஆண்டவர் கொடுத்த நல்ல காரியங்கள் தான். ஆனால் சில நேரங்களில் அவைகள் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்கிறதாக மாறிவிடுகிறது. அவைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு நம்மை விலக்குகிறதாக மாறிவிடுகிறது. அவைகளை உடைக்காவிட்டால் நீங்கள் நன்மை பெற முடியாது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவைகளை உங்களுக்கு தேவன் கொடுத்திருந்தாரோ அவைகள் எது உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரித்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எது உங்களுடைய ஜெப வாழ்க்கையை தடை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை தடை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஆராய்ந்து பார்த்து தன்னைத்தானே நிதானிக்கிறவன் நியாயம் நிறுத்தப்படாது என்று சொல்லுகிறார். எதெல்லாம் என்னையும் கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதோ அது வேண்டாம். அது மனுஷனா இருக்கட்டும், அது பொருளாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், எந்த காரியம் என்னை பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து பிரிக்கிறதோ அந்த காரியம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுதான் சாமுவேலுடைய அனுபவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீக்கியத்தினுடைய அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். என் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளை, நான் பரிசுத்தர், அவர்களும் பரிசுத்தமா இருக்கிறார். அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லும் போதே நான் பரிசுத்தன், நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்படின்றார். அப்ப பரிசுத்தத்தை இருக்கிற தேவன், நம்ம பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக கரைகளையற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். வேற அழகா சொல்லுகிறார், வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது, அதிசீக்கிரமாக இருக்கிறது. கரைகளையற்ற பரிசுத்தவான்களாய் அவர்களோடு கூட அழைக்கப்படுகிற மனவாழ்க்கைகளாய் நம்ம எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியிலே நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், பாவத்துக்கு நாம் விலகினவர்களாய் வாழ வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. உலகத்துல பாவம் இருக்காதுன்னு பாவம் இருக்கும். பாவத்தோடு பாவம் இருக்கிற இடத்துலதான் நம்ம வாழுவோம். ஆனால் நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுவோம். அதான் ரொம்ப முக்கியமானது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் வாழ்ந்த காலத்திலே பாபிலோன் பாவம் நிறைந்ததுதான், அசுத்தமானதுதான், அது விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம் தான். ஆனால் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர்கள் தங்களை வேறுபடுத்திக் கொண்டார்கள். அதனால் தேவன் அவர்கள் ஸ்தானத்திலே நின்றார். ரொம்ப முக்கியமானது. தேவன் அவர்கள் ஸ்தானத்திலே நின்றார். அவருடைய ஆபத்து காலத்தில் அவர்களோடு கூட கர்த்தர் நின்று அவர்களை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் இது நமக்கு தெரியறதே இல்லைங்க. நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு புரியாது. ஏன் 2024 நமக்கு ஆசீர்வாதமா இல்ல? சில நேரம் ஏன் போராட்டங்கள், பிரச்சனைகள், போராட்ட பிரச்சனை வந்ததுனால இல்லை, ஆனால் ஆசீர்வாதத்துக்கு தடையா நாமே இருந்திருக்கிறோமே அப்படிங்கிறத நம்ம உணரலையே. கடவுளுடைய அந்த இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் உணரலையே. ஒரே ஒரு சம்பவத்தை ஒரு வீடியோவாக எடுத்திருந்தாங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோல ஒரு மகன் தன் தந்தையை அழைத்துக் கொண்டு ஒரு ஆசிரமத்துக்கு செல்கிறார். தன் தந்தையோடு அந்த ஆசிரமத்தில் ஒரு வரவேற்பறையில் ஒரு பெண் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய தந்தை இங்கே தங்க வேண்டும், தங்குவதற்கு நல்ல அறை வேண்டும். அப்ப அந்த பெண் சொல்லுகிறார், எல்லாம் பார்த்துட்டு, ஐயா ஒரு நல்ல அறை இருக்கிறது, அவருக்கு எந்த விதமான வசதிகள் எல்லாம் தேவை என்று சொல்லுங்கள், அவருக்கு ஏசி ரூம் வேணுமா, நான் ஏசி ரூம் வேணுமா அப்படின்னு கேட்கிறார். அந்த மகன் சொல்லுகிறார், அந்த தந்தைக்கு ஏசி ரூம் கொடுங்க. அப்பா சொல்ல, இதுக்குப்பா ஏசி ரூம் இல்லப்பா, நீங்க ஏசியோட ஏசி ரூம், தந்தைக்கு ஏசி ரூம். உடனே டிவி வேணுமா? ஆமாப்பா டிவி எல்லாம் வேண்டாப்பா. தந்தை சொல்ல, டிவி எல்லாம் வேண்டாப்பா. இல்ல டிவி வேணும்ப்பா, டிவி இருந்தாதான் உங்களுக்கு போர் அடிக்கிறது, டிவி வேணும். உடனே டிவி அதுக்கு இவ்வளவு வரும் அமௌண்ட், ஓகே அது எவ்வளவு நாளும் கொடுத்துறேன், பிரச்சனை இல்லை. மூணாவது அந்த மாதிரி கேட்கிறாங்க, நான் வெஜ்ஜா வெஜ்ஜா? இல்ல அப்பா வெஜ் தான் சாப்பிடுறேன், நீங்க வெஜ்ஜு போகணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டார். எல்லாம் சொல்லி எவ்வளவு வரும், இவ்வளவு மாசம் 18,000 ரூபாய் வரும், அப்படின்னு அது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் அறையை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மகன் போய் அறையை பார்க்க போகும்போது இந்த தந்தை வெளியே நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டிருக்கும் போது அந்த அனாதை இல்லத்தை அல்லது அந்த ஆசிரமத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு போதகர், ஒரு சபை போதகர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் இவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டு ரொம்ப தெரிந்தது போல பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மகனுக்கு தூரத்துல இருந்து பார்க்கிறார், இந்த
போதகருக்கு என்னுடைய தகப்பனாரை எப்படி தெரிந்திருக்க முடியும்? ஏன்னா இவ்வளவு அந்யோன்யமாக பேசுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, அப்பா திரும்ப இடத்தை பார்க்க போன உடனே அவங்க அப்பாவை அனுப்பிச்சிட்டு இவர் ஃபாதர் கேட்கிறாரு, ஃபாதர் எங்க அப்பா உங்களுக்கு பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்ன, நல்லா தெரியுமே அப்பா அவங்க அப்பாவை, அவங்க அப்பா தானே அவரு, எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னா. எப்படி எங்க அப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, அவர் சொன்னார், 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என் இல்லத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு போயிருந்தார், அதனால அவர் நெருக்கமாக எனக்கு பழக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நபரை இந்த ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்து கொண்டு போய் தன்னுடைய மகனாக வளர்த்தி இருக்கிறார். எல்லா விதமான வசதிகளோடு வளர்த்தின பிறகு இன்றைக்கு அந்த பிள்ளை என்ன செய்கிறான், தன் தந்தையை அனாதை இல்லத்தில் விடுவதற்கு கொண்டு வந்து நின்று கொண்டிருக்கிறான். இங்கே தந்தைக்கு என்ன விருப்பம் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. தந்தைக்கு டிவி வேணும், தந்தைக்கு ஏசி வேணும், இதெல்லாம் சொல்ல தெரிந்தது. ஆனால் தகப்பன் தன்னோடு கூட இருக்க விரும்புகிறார் என்பதை அவன் மறந்து போனான். இன்னைக்கு அது போன்ற ஒரு நிலையில நாம இருக்கிறோம். யோசிப்பாரு, நம்மை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் தன்னை அறியாக்கினார். அவர் தன்னையே இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளவு ஒரு அசாதாரணமான விஷயம் யோசிப்பாருங்க. அந்த சராசரிகளை உண்டாக்கின கடவுள் இந்த பூமியிலே மனிதனாக வருவது என்பது எவ்வளவு அவமானமான ஒரு செயல். ஆனால் அதை எதற்காக ஏற்றுக்கொண்டார்? நமக்காக ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட அடிமையின் கோலம் எடுத்தது எதற்காக? வேறு எடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும், என்னோடு கூட சிரிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அதே பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் நாம் கூட்டாளிகளாக வாடும்போது தேவன் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட இருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்க. தகப்பன் உடைய இருதயம் தன் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பா நம்ம கூட இருக்கணும்னு விரும்புகிறார். நான் தகப்பனோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா நாம என்ன செய்யறோம்? அவர்கிட்ட அது செஞ்சுட்டேன், இது செஞ்சுட்டேன், நான் வந்து நல்லா காணிக்கை கொடுத்துட்டேன், நல்லா அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், அவர் வந்து அனாதாசிரமத்துல சேர்த்திடலாம். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட விருப்பம் இல்லை. நீங்க காணிக்கை கொடுத்துட்டா போதும், அது கொடுத்துட்டா போதும். ஆண்டவருக்கு பக்தர்கள் தேவையே, பக்தர்கள் வேணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான 10,000 கோடிக்கணக்கான மக்களும் அவருக்கு பக்தர்களாக மாறி இருப்பார்கள். ஏன்னா அவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே. ஆனால் ஆண்டவர் பக்தர்களை விரும்பல, ஆண்டவர் சீஷர்களை விரும்புகிறார். தன்னுடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய சீஷர்கள் அவருக்கு தேவை. அவருக்கு தன்னுடைய அடிச்சோட்டை பின்பற்றக்கூடிய அந்த சீஷர்களுக்கு, அதனால்தான் சொல்ல, நீங்க உலகம் போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிட்டு சீஷராக்குங்கள் சொன்ன, பக்தர்களாக்குங்கள் சொல்ற. இன்னைக்கு ஆண்டவர் 10 கோடிகள் தேவையில்லை, 10 கோடிகள் தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இடைவெள விரும்புகிறது. நம்மை பரிசுத்தப்படுத்தி நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்க பெரிய கோயில் கட்டி அவருக்கு நீங்க ஆராதிக்க வேண்டியது, அவர் உங்களுக்குள்ளாக இருக்க விரும்புகிறார். நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உடைய ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அந்த சுத்த இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு குறைவுள்ளவர்களா இருக்கு யோசிப்பாரு. ஏன் நமக்கு நன்மையை பெற முடியல? ஏன் அப்பாவோட இருக்கிற அந்த அனுபவத்தை விட்டுவிட காரணமாக இருக்கிறது? எது என்னை தடுத்து விட்டது? எது என்னை ஆண்டவரை விட்டு பிரித்து விட்டது? எந்த காரியங்கள் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து என்னை வேறுபிடிக்க அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளிலிருந்து என்னை பிரித்தெடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து விட வேண்டாமா? அதை விலக்கி விட வேண்டாமா? அதை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டாமா? யோசிப்பாரு. நீங்க நம்முடைய சிந்தித்து பாருங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு சாமுவேலுடைய அனுபவமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லோரும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். அடுத்த சாமுவேலுடைய மிக முக்கியமான ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? மன்றாடுகிற அனுபவம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிக்கக்கூடிய மக்களை பரிசுத்த பாதைக்கு நடத்துகிற அனுபவம்.
அழிந்து போகிற மக்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற அனுபவம். இதுதான் சாமுவேலுடைய மிக முக்கியமான அனுபவம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சாமுவேல்கள் தேவை. நான் வந்துட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அதோட வாழ்றேன் இல்ல. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், ரொம்ப சந்தோஷம். பாவத்தை விட்டுட்டீங்க, சந்தோஷம். குடியை விட்டுட்டீங்க, சந்தோஷம். தவறான வாழ்க்கையை விட்டுட்டோம், சந்தோஷம். ஆனா நீங்கள் அப்படி வாழ்வதற்காக மட்டுமே அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மற்றவர்களுக்காக வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றாட ஜெபத்தினாக சாமுவேல் இருந்தார். அழிந்து போகிற மக்களை, பாவத்தில் இருந்த மக்களை விடுவிக்கிறவராக சாமுவேல் செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் தான். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி 2000 ஆண்டுகள் விட்டது. ஆனால் இன்றைக்கு அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. காலங்களும் அடையாளங்களும் எல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கு. உலகம் ஆயத்தமாயிருச்சு, உலகம் ரெடி ஆயிடுச்சு, உலகத்துடைய அரசியல் ரெடி ஆயிடுச்சு, உலகத்துடைய அரசியல் ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய பிரதமர் சொல்லுகிறார் ஒரே குடும்பம் ஒரே உலகம் அப்படிங்கிறார். ஒரே உலகம் ஒரே குடும்பம் சொல்லுறது டக்குனு போய் தட்டிடும். என்னது ஒன் வேர்ல்ட் ஒன் ஃபேமிலி அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகம் முழுவதும் ஒரு குடைக்கு வருவதுதான் கர்த்தருடைய வருகைக்கான மிக முக்கியமான ஆயத்தம் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒருவன் வருவான் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவன் வருவான், அவன் இந்த உலகத்தை ஆளுவான் என்று எதுவும் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒருவன் இந்த உலகத்துக்கு வரும்போது, வெளிப்படும் போது இந்த உலகம் எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்றால் ஒன் வேர்ல்ட் இருக்கணும், ஒரு உலகம் இருக்கணும். இருந்தால்தான் நம்ம ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகை நம்முடைய நாடு இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவாக மாறிக்கொண்டு வருகிறது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகளுடைய அடையாளங்கள் இதெல்லாம் மாறலன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு தடை ஏற்படும். அப்போ இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தைகள் அவ்வளவு அக்யூரேட்டா நிறைவேறது நீங்க பார்த்தோம். வெளிப்பட்ட விசேஷத்தை நாம் படிக்கிறோம். 13ல அந்த வேதத்தினுடைய முத்திரை வாங்காதவர்கள் அவர்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது என்று வேதம் சொல்கிறது. வாங்கவோ விற்கவோ முடியாத அளவுக்கு ஒரு முத்திரை உலகத்துல வரும் என்று ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிந்தித்து பார்க்க முடியுமா? யோசிப்பாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சிந்தனையே வந்திருக்காரு. ஏன்? கணினி யுகம் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு. கம்ப்யூட்டரை தாண்டி இன்னைக்கு பல டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் ஒரு நம்பர் இல்லைன்னா நம்மளால விற்கவோ வாங்க முடியாது. என்னது? இன்னைக்கு உங்களுடைய கடவுள் செக் இல்லைன்னா நம்ம இந்தியாவை விட்டு வெளியே போக முடியாது. ஒரு நம்பர் இருக்கு. உங்களுடைய ஆதார் இல்லைன்னா நீங்க எதையும் பதிவு செய்ய முடியாது. உங்களுடைய பேன் கார்டு இல்லைன்னா நீங்க எந்த ஒரு பொருளையும் ஒரு நிலத்தை நீங்க வாங்குவதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு நம்பராக இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு நம்பராக மாற்றுவதற்கும் இன்னைக்கு அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் பிறக்கும் போதே ஒரு நம்பர் இடம்பெறுவதற்கு உலகம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உலகத்துல எங்க ஒரு மனிதன் பிறந்தாலும் பிறந்த உடனே அவனுக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்படுவதற்கு உலக டெக்னாலஜிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப என்ன ஆகும்போது பிறந்த உடனே அவனுக்கு ஒரு நம்பர் கிடைத்துவிடும். அதுதான் அவன் மரணம் வரைக்கும் அந்த நம்பர் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, உலகம் ஒரு எண்ணுக்குள்ளாக அடங்குவதற்கு தயாராகிவிட்டது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளும். எல்லாத்துக்கும் நம்பர் தான். நீங்க கையில வச்சிருக்கிற போன் முதற்கொண்டு உங்களுடைய ஆப் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நம்பர் இல்லைன்னா உங்க ஃபிங்கர். என்னதுங்க? நம்பர் இல்லைன்னா உங்க ஃபிங்கர். ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருந்தா போதும், நீங்கள் அந்த விஷயத்தை ஆக்சஸ் பண்ணுவது. அங்க அதனால சொன்னார் உங்க வலது கையிலையோ உங்களுடைய நெற்றியிலையோ அந்த முத்திரைகள் போடப்படும். அவருடைய வசனம் எவ்வளவு நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்பதை புரிந்து கொள்ளும். காலம் கடைசியா இருக்கு. உலகம் அதற்காக ஆயத்தமாகிவிட்டது. ஆனால் நீங்களும் நானும் இன்னும் அதற்கான எந்த ஆயத்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இல்ல நான் ஆயத்தமாக ஆண்டவருக்காக ஓடி ஆண்டவருக்காக செயல்பட ஆயத்தமாக இருக்கிறேன், அழிந்து போகிற ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தமாக்கிக் கொள்வதற்கு என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் தெரியுங்களா இன்னைக்கு உலகத்துல ஆண்டவர் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள்? என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். என்னுடைய 15 வயது வரைக்கும் நான் பாவ வாழ்க்கையில வாழ்ந்தவன், அசுத்தமான வாழ்க்கையில வாழ்ந்தவன், அதாவது எதிர்கால நம்பிக்கையற்று வாழ்ந்தவன். ஏன் அப்படின்னு சொன்னா நான் பிறந்த நேரம் என்னுடைய பெற்றோருக்கு கெட்ட நேரம், என்னுடைய தகப்பனாருக்கு கெட்ட நேரம். அதனால என்னுடைய தகப்பனுடைய அன்பை நான் பெற முடியவில்லை. அதனால எனக்குள்ள ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கை. நான் எதற்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறேன் என்பதை உணர முடியாத அளவுக்கு மிக கசப்பான ஒரு வாழ்க்கை. அதுல என்னிலிருந்து 7 வயது கழிந்த என்னுடைய தம்பி பிறக்கிறார். தம்பி பிறந்தவுடைய தகப்பனுடைய அன்பு அவருக்கு செல்லுகிறது. இது என்னை அதிகமாக காயப்படுத்தி விட்டது. ஏன்னா அப்பா என்ன நேசிக்கல, என் தம்பி அதிகமா நேசிக்கிறார். அதனால எனக்குள்ள ஒரு கசப்பு அதிகமாகிறது.
அதனால என்னுடைய வாழ்க்கை தவறாக தாறுமாறாக இந்த 15 வயதுக்குள்ள பக்தி நிறைந்தவனாக இருந்த அதே நேரத்துல நான் பாவம் நிறைந்தவனாகவும் இருந்தேன், கசப்பு நிறைந்தவனாகவும் இருந்தேன், துக்கம் நிறைந்தவனாகவும் இருந்தேன். ஆனால் தேவன் என்னை சந்தித்தவன் என்ற வாழ்க்கை மாறினது. இந்த வாழ்க்கையில நான் என் 15 வயசு வரைக்கும் எனக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நான் பெருசானா 2 பேர்த்த கொலை செய்வேன். ஒண்ணு எங்க அப்பா, 2வது என் தம்பி. எப்படிங்க எந்த அளவுக்கு கசப்பு எனக்குள்ள இருந்திருந்தா எனக்குள்ள இந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னு யோசிப்பாரு. 2 பேரை நான் கொலை செஞ்சிடணும், அவ்வளவு கசப்பு. 2 பேரையும் விடக்கூடாது, அவ்வளவு கசப்பு. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, என்னுடைய வாழ்க்கையின் கசப்பை மாற்றினார் இயேசு. வாழ்க்கையில இயேசு வரல அப்படின்னா எத்தனையோ முறை மரணத்துக்கு நேராக போயிருக்கு, எத்தனையோ முறை செத்து போய் எல்லாம் நினைச்சிருந்திருக்கேன். ஆனா அந்த நேரத்துல எல்லாம் என்னை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்ட தேவன் என்னை கைவிடவில்லை. 2 சகோதரிகளின் குடும்பத்துக்கு இயேசுவை அறிவித்தபடினால் என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. என்னுடைய வாழ்க்கை நான் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டபடினால்தான் இன்றைக்கு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சகோதரிகள் அவர்கள் வாழ்வில் அவர்கள் இயேசுவை அறிவிக்காமல் இருந்திருந்தார் என்னுடைய குடும்பமே நிர்கதியாக இருந்திருப்பார். என்னுடைய தாய் தகப்பனார் 2 கால்களும் அழுகிய நிலையில 5 ஆண்டுகள் மருத்துவர்களால கைவிடப்பட்டு, நம்பின தெய்வங்களால கைவிடப்பட்டு, அப்படிப்பட்ட சூழலை வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்துலதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படின்ற நேரத்துலதான் 2 பேர் வந்த 2 சகோதரிகள் தகப்பனாருக்கு முதலாவது இயேசுவை அறிவித்தார்கள். அவர்கள் எண்ணெய் பூசிய தகப்பனாருக்காக ஜெபித்தார்கள். 5 ஆண்டுகள் புண்கள் விளைந்து அழுகி போன கால்கள் இயேசு அற்புதமாக சுகப்படுத்தினார். அவர்கள் விளைவினால் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையை இயேசு தந்தார். நான் சொல்றேன்னா, ஒரு மனிதன் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், அடையாளம் இல்லாமல் போய்விடக்கூடியவர்களை தேவன் அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் யோசிப்பார்கள். ஆண்டவரை அடியே இருக்கிறேன் என்று சொல்வதற்கு நாம் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவரை நான் ரெடியா இருக்கிறேன், நான் சொல்லுவேன், நான் இயேசுவை அறிவிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு நம்ம அதிகமா சொல்றோம், தமிழ்நாடு இன்னைக்கு மிகச்சிறந்த மாநிலமாக இருக்கிறது, இந்தியாவினுடைய 2வது மாநிலமாக இருக்கிறது, கல்வியில சிறந்திருக்கிறது. இதெல்லாம் ஒருவேளை அரசியல் ரீதியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் அல்லது கட்சிகள் செய்திருந்தாலும், இந்த அரசியல் இயக்கங்களுக்கு முன்பாகவே இதை விட்டுட்டவர்கள் யார் தெரியுமா? மிஷனரி. கிறிஸ்துவினுடைய மிஷனரிகள் தான் இந்த மண்ணிலே 320 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே இந்த மண்ணுக்கு கல்வி வேண்டும் என்பதை முதலாவது வித்திட்டவர்கள். இந்த மண்ணிலே பெண்களை வேண்டும் என்பதை வித்திட்டவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். இந்த மண்ணிலே அனைவருக்குமான மருத்துவம் வேண்டும் என்பதை வித்திட்டவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு இடங்களிலே அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவிலே கல்வியில் சிறந்த மாநிலம், இந்தியாவிலே மருத்துவத்திலே சிறந்த மாநிலம், இந்தியாவிலே கட்டமைப்பிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னா 320 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழ்நாட்டை கனவு கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய 24 வயது இந்த மண்ணிலே இந்த மண்ணுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய 37வது வயதில் இந்த மண்ணிலே வலித்து போனார் என்று சொன்னால் நம்ம அவரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கோம் யோசிப்பார். நம்ம அவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் அவர் பைபிள் மொழிபெயர்த்தார், அது மட்டும் அவரை பத்தி நல்லா தெரியும். தமிழ்ல பைபிள மொழிபெயர்த்தார், அதை மட்டும் கரெக்டா சொல்லுவோம். யாரது? சீகன் பால். பார்த்துள்ளது சீகன் பால். அதை பத்தி நம்ம படிச்சது எல்லாமே பிரிண்டிங் பிரஸ் கொண்டு வந்தாரு, பைபிள் அச்சடிச்சு கொடுத்தாரு. இது 2 தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது 2 அவருடைய பிரதான பணி அல்ல. இது செய்ததில் மிக முக்கியமான பணியாக இருந்தாலும் இதை காட்டிலும் அவர் செய்த மிக முக்கியமான பணி என்ன தெரியுமா? முதலாக இந்தியாவிலே அனைத்து மக்களுக்குமான கல்விக்கூடத்தை உருவாக்கினவர், எல்லா மக்களுக்குமான கல்விக்கூடத்தை உருவாக்கினவர் சீகன் பால் கலைஞர் தான். 320 ஆண்டுகளுக்கு முன்பாக. யோசிப்பாங்க, இன்றைய எந்த ரீஃபார்மேஷன் தலைவர்களும் இல்லாத போது, அதாவது நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம், அம்பேத்கரை சொல்லுவோம், பெரியாரை சொல்லுவோம், அல்லது யாரெல்லாம் ஜோதிராம் பூலே சொல்லுவோம், எவரை சொன்னீங்கனாலும் இவர்களெல்லாம் பிறப்பதற்கு முன்பாகவே இந்தியாவுக்கு வந்தவர் 1717 இந்தியாவுக்கு வந்தார். 1706 வந்தார், 1717 அவர் இறந்துட்டார். வெறும் 14 ஆண்டுகளிலே இந்தியாவில் அவர் சாதித்த சாதனைகள் அனைத்து மக்களுக்குமான கல்வி, பெண்களுக்கான கல்விக்கூடம், பெண்களுக்கான தொழில்கூடம், பெண்களுக்கான தங்கு விடுதிகள், மதிய உணவு திட்டம் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். அவர் தங்கி உணவு கொடுத்து சாப்பாடு கொடுத்து படிக்கக்கூடிய அனைத்து விதமான கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருந்தார் 320 ஆண்டுகளுக்கு முன்பாக. யோசிப்பார்கள். நம்மை அவர் அன்றைக்கு தரிசனங்களை கண்டுவிட்டார். இந்த தமிழ் மக்களுக்காக நம்முடைய தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு
தமிழினுடைய அந்த மேன்மைகளை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த மிஷனரிகள் எல்லா மிஷனரிகளும் கால்களை பாருங்க, கால்கள் என்ன பண்றாரு, இங்க வந்து பார்க்கிறாரு, இந்த மக்கள் இவ்வளவு அடிமைப்பட்டு கிடக்கிறார்களே, இந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த மக்களுடைய மொழியை விடுதலை செய்ய வேண்டும். இந்த மக்களுடைய மொழியை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கான சரியான ஆராய்ச்சி கட்டளைகள் வேண்டும், அதற்கான ஆராய்ச்சி புத்தகங்கள் வேண்டும். ஏன்னா அதுவரைக்கும் இந்தியாவில ஒரே மையத்தை கொண்டிருந்தது, சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்தியாவினுடைய ஒரே மொழி, மூத்த மொழி என்றும் மற்றவர்கள் எல்லாம் அதிலிருந்து அந்த மொழிகள் என்றும் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் பிஷப் கால்டுவெல் அவர்கள் தான் முதலாவது சொன்னார், இல்லை, இந்தியாவில 2 மொழி குடும்பங்கள் இருக்கிறது, அதிலே ஒரு மிக முக்கியமான மொழி குடும்பம் இருக்கிறது, அதனுடைய மூத்த மொழி தமிழ்தான் என்று சொல்லி தமிழ் மட்டும்தான் இந்த மண்ணிலே தனித்து விளங்கக்கூடிய மிக முக்கியமான மொழி என்பதை தன்னுடைய ஆராய்ச்சி மூலம் நிறுவினபடினால்தான் இன்றைக்கும் தமிழை நாம் உயர்த்தி பிடிக்க முடிகிறது. நெல்லிசந்திரன் அவர் வந்தார், சென்னையில கலெக்டரா இருந்தார், தெய்வ மனிதர், அப்பா ஊழியக்காரர் வந்தார். அவர் ஆராய்ச்சி பண்றார், அவர்கிட்ட ஒரு புக் கிடைக்குது, பாக்குறாரு, அற்புதமான புக்கா இருக்கு, இது தமிழ் மொழியில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றார். அவர் பாதி எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்றார். அவர் எடுத்துக்கொண்ட அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? திருக்குறள். எல்லிஸ் இல்லைன்னா திருக்குறள் கிடையாது. புரிந்து கொள்ளும். எல்லிஸ் தான் இந்த மனிதனுடைய தமிழ் மொழிகளுடைய தமிழ் மூல ஓலைச்சுவடிகள், அதிகமான ஓலைச்சுவடிகளை காப்பாற்றினார். அவர் எடுத்து பாதுகாத்து வைத்தார். அந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? அடிமைப்பட்டு கிடந்தோம். எப்படி இஸ்ரவேலர்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தோம். எப்படி மோசே போல ரட்சகன் இந்த பூமிக்கு வந்தாரோ அதுபோல தீர்க்கதரிசிகளாக மிஷனரிகள் இந்த பூமிக்கு மண்ணுக்கு வந்தார்கள். இந்த திருவள்ளூர் மாவட்டம், உங்க பக்கத்துல இருக்கிற மாவட்டம், அங்கே ஒரு மிஷனரி வந்தார் திருவள்ளூருக்கு. நான் போனேன், அந்த இடத்தை தேடி போனா பயங்கரமான ஒரு ஊர் உள்ள போகுது. ஏன்னா ஒரு சின்ன பகுதி, அந்த பகுதியில தான் அந்த மனிதன் வந்திருந்தார். வில்லியம் கவுடி அப்படிங்கிறது அவருடைய பெயர். என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தா, அவர் பார்க்கிறார், இயேசுவை அறிவிக்க வந்தார், இயேசுவை அன்பை சொல்ல வந்தார். ஆனால் குழந்தைகள் எல்லாம் தூங்கி விடுகிறாங்க. ஏன்னு கேட்டா பகலெல்லாம் அவர்கள் பண்ணையாருடைய வேலைக்கு போய்விட்டு இரவுல வந்து கொஞ்ச நேரம் கூட தூங்க அவர்களுக்கு முடிவதில்லை. சிறுகுழந்தைகள் பண்ணையாருடைய வேலைக்கு போவாங்க, பள்ளிக்கு போவது. இங்க பள்ளி எல்லாம் குழந்தைகளுக்கு கிடையாது, நாங்கள் எல்லாருமே பண்ணையருடைய அடிமைகள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வில்லியம் கவுடி என்ன பண்றாரு, யோசிக்கிறார், ஏன் இப்படி இந்த மக்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க? காலம் வாழ்நாளெல்லாம் அவர்கள் பண்ணையார்களுக்கு அடிமைகளாக, நிலச்சுவாந்தர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஏன் நிலவில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய செங்கல்பட்டு கலெக்டராக இருந்த தன்னுடைய நண்பருக்கு ஒரு பெரிய அறிக்கை அனுப்புகிறார். இந்த கலெக்டர் என்ன செய்கிறார், இங்கிருந்து இங்கிலாந்துக்கு அனுப்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இருக்கிறாங்க, ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள், இந்த மக்களுக்கு இடங்கள் இல்லை, அவர்களுக்கான சொந்த நிலங்கள் இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் அடிமைகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் இவர்களுக்கு சொந்தமாக நிலம் வேண்டும் என்று எழுதுகிறார். எழுதி ஆராய்ச்சி பண்ணி அதை கட்டுரையாக அனுப்பின போது இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே அதற்கு அனுமதி வழங்குகிறார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் நிலம் வழங்குங்கள். அந்த மக்கள் பஞ்சவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பஞ்சவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலத்துக்கு பெயர் பஞ்சமி நிலம் என்று அழைக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க பஞ்சமி நிலம் கேள்விப்படுவீங்க. அது யார் கொண்டு வந்தா அப்படின்னா வில்லியம் கவுடி அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர், ஒரு மிஷனரி தான் முதலாவது இந்த மக்களுடைய அந்த அலங்கோல வாழ்க்கையை பார்த்து எழுதின அந்த ஆராய்ச்சி கட்டுரையின் விளைவாகத்தான் அதை வெள்ளை அரசாங்கம் கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாம் ஏன் இங்க வந்து செயல்பட்டார்கள் அப்படின்னா மக்களுடைய விடுதலைக்காக அவர்கள் செயல்பட்டார், இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக செயல்பட்டார்கள். நான் ஐடாஸ்கரை பத்தி உங்களுக்கு ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர்கள் ஏன் இங்க வந்து செயல்பட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அழிந்து போது ஒரு மக்கள் கூட்டத்துக்காக இங்கே எல்லாமே பிறப்பிடம் முக்கியப்படுத்துகிறது. இங்கே மருத்துவமா, இவன் இந்த இடத்தில் பிறந்திருந்தால் இவனுக்கு மருத்துவம், இவனுக்கு கல்வியா, இவன் இந்த இடத்தில் பிறந்திருந்தால் தான் கல்வி என்று பிறப்பின் அடிப்படையில் இங்கே பாரபட்சம் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. பிற்காலத்தில் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்த காலம். முன்னாடி அப்படி இருந்தா இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாகத்தான் இங்கே மிஷனரிகள் வந்தார்கள், கல்வியை கொடுத்தார்கள். இந்தியா முழுவதும் மிக குறிப்பாக தமிழகம் எங்கிலும் அவர்கள் பல்வேறு பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தார்கள், கல்விக்கூடங்கள், மருத்துவ கூடங்கள், அது மட்டுமல்லாத தொழிற்கூடங்களை கூட அவர்கள் ஆரம்பித்து தொழிலை கற்றுக் கொடுத்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பழைய கல்விக்கூடங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் மிஷனரிகளுடைய கல்விக்கூடம். எதற்காக நான் சொல்றேன்னா, இவைகள் எல்லாம் ஒருவேளை பிற்காலத்தில் மறைக்கப்படலாம், இந்த வரலாறுகள் எல்லாம் மறந்து போகலாம். ஆனால் நீங்கள் உணர்ந்து விடுங்கள், உங்களுக்காக மிஷனரியுடைய ரத்தம் இந்த மண்ணிலே சிந்தப்பட்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு ஒருவேளை அசதியாக இருக்கும் என்று சொன்னால்
இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு எப்படி வேறு பக்கத்திலிருந்து வரும் என்று சொல்லப்பட்டதோ அதுபோலதான் இந்த மக்களை சந்திப்பதற்கு யாரையோ ஆண்டவர் தெரிந்து கொள்வார். ஆனால் நீங்களும் நானும் குற்றமுள்ளவர்களாக மாறிப்போம், நீங்களும் நானும் குறைவுள்ளவர்களாக மாறிப்போம். கருமையான தேவனுடைய சபையை, நான் வந்தேன் ஆசீர்வதிக்கப்பட்ட போனேன் இல்லை, என் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் மூலமாக அநேகர் விடுதலை அடைய வேண்டும், என் மூலமாக அநேகர் படிக்க வேண்டும், என் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் மூலமாக அநேகர் நன்மை பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாழ்வதுதான் ஆண்டவருடைய சித்தப்படியான வாழ்க்கை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, நீங்கள் மற்றவர்களுக்காக செலவு பண்ணப்பட வேண்டியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்க உங்களால 100 பேர் வாழ்றாங்களா, நீங்கள் புரிந்து கொள்ளலாம், நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர். எனக்கு 100 வீடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா நீங்க உங்களால 100 பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் சொன்னா நீங்கள் தான் ஆண்டுடைய பார்வையில் ஆண்டுடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு 10 கார் இருக்குன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்ல. ஆனால் உங்களால் 10 பேருடைய வாழ்க்கை சிறந்திருக்கிறது. 10 பேர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 10 பேர் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதுதான் சாமுவேலுடைய அனுபவம். இந்த 4 அனுபவங்களுடைய வாழ்க்கையில வேணும். 4 அனுபவம். ஒன்று, அண்ணாவுடைய விசுவாசத்தினுடைய பதில் சாமுவேல். எது நடக்காதுன்னு சொன்னமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்ற ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றுவார், ஆண்டவரை ஆசீர்வதிப்பார், ஆண்டவரை உயர்த்துவார் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி பிடித்து அவருடைய விசுவாசத்தை அவருடைய வசனத்துக்கு நேராக நம்மை நிறுத்திக் கொள்வது. 2வது, சாமுவேலுடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அதற்கு ஒப்புக் கொடுப்பார். அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கர்த்தர் விரும்புகிறவா. காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்க விருப்பமா இருந்த கேளு, பிரச்சனையை கேட்காட்டி போ. ஆண்டவருக்கு கவலையே கிடையாது. உங்களை கட்டாயத்தை திரிக்கிற வேலையில ஆண்டவருக்கு கிடையாது. விருப்பம்னா கேளு, இல்லைன்னா விட்டுட்டு போ. உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கேளு, உனக்கு நன்மை வேணும்னா கேளு, உங்களுக்கு விடுதலை வேணும்னா கேளு. ஒரே விடுவிக்கிறவர் அவர் மட்டும்தான். விடுதலை அவரை எல்லாமே வேறு யாரும் விடுதலை கொடுக்க முடியாது, நன்மை கொடுக்க முடியாது. அப்படின்னா நீங்க விசுவாசித்தால் உங்களை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவர். நம்ம கேட்டோம், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, பாவத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போற வாழ்க்கை இல்ல. நான் வேறு பிரிச்சு வாழ, பரிசுத்தமாய் வாழ, இந்த உலகத்தோட வாழக்கூடாது, இந்த உலகத்துடைய பாவத்தோடு வாழக்கூடாது, என்னை பிரித்து வாழ்வதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். 4வது, ஆண்டவருக்காக மன்றாடுகிறவர்களாக, ஆண்டுடைய ஸ்தானத்தில் நிற்கிறவர்களாக, பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மனிதர்களை பிரிக்கிறவர்களாக, பிரித்து எடுக்கிறவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவை. எழுதி நிற்கலாமா? நம்ம செபிக்க போகிறோம். இந்த 4 அனுபவங்களை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறவங்க இன்னைக்கு ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவர் நாட்டில் இந்த 4 அனுபவங்களுடைய வாழ்க்கையை தர விரும்புகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் வாழ விரும்புகிறேன். அதுவரை இந்த மண்ணுக்காக வந்த மிஷன்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்களே, தங்களுடைய முதல் வாழ்க்கையை இந்த மண்ணிலே அர்ப்பணித்து எங்களுக்காக, எங்களுடைய விடுதலைக்காக அவர்கள் தங்களை இந்த மண்ணிலே விற்றிருக்கிறார்களே. இன்னைக்கு கூட படிச்சுட்டு அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறோம். ஐரோப்பால படிச்சா நமக்கு பெருமையா இருக்கிறது. ஆனால் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை நாடுகளிலும் படித்த மிஷனரிகள் எல்லாம், பெரிய பெரிய பட்டங்களை பெற்ற மிஷனரிகள் எல்லாம் இந்த மண்ணுக்கு வந்தார்கள். எல்லாவற்றையும் உதவிட்டு வந்தார்கள், தங்களுடைய செல்வங்களை உதவிட்டு வந்தார்கள், தங்களுடைய நல்ல வாய்ப்புகளை உதவிட்டு வந்தார்கள், தங்களுடைய நல்ல வாழ்க்கையை உதவிட்டு வந்தார்கள். இதற்காக தெரியுமா? இந்த மண்ணினுடைய மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று, இந்த மண் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக, இந்த மண்ணை ஆன்மீக விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக, ஒரு அடிமைத்த வாழ்க்கையில இருந்து இந்த மக்கள் விடுதலை அடைய வேண்டுமே என்பதற்காக தங்களை விற்றுவிட்டவர்கள், தங்களுடைய சுகத்தை விற்றுவிட்டவர்கள், தங்களுடைய மேன்மையான வாழ்க்கையை விட்டு விட்டார்கள். அவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்திருந்தால் அவர்கள் எப்படியோ இருந்திருப்பாங்க, பெரிய பெரிய மில்லியனராக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அது எல்லாம் சுகத்தை விற்றார்கள். எல்லாவற்றையும் விட்டுத்தான் இந்த பூமிக்கு வந்தார்கள். இந்த மண்ணுடைய சூடு அவர்களுக்கு தாங்க, ஒரு பெரிய மேலை நாட்டவர்களுக்கு நம்ம மண்ணோட சூடு தாங்க. ஆனாலும் அவருடைய சுகங்களை அவர்கள் கொடுத்தார்கள். அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கல, கம்ஃபர்ட் ஜோன்ல வாழல, நல்ல நன்மையா ஏசி காத்திலே அவங்க வாழல. அவங்க பிரச்சனையை தேடி வந்தாங்க, போராட்டங்களை தேடி வந்தாங்க. அவருடைய ஒரே நோக்கம், இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும், இயேசுவுக்காக நான் செலவு பண்ணப்பட வேண்டும், இயேசுவுக்காக ஆயிரங்களை நான் விடுதலை செய்ய வேண்டும், இயேசுவுக்காக அநேகரை நான் நடத்த வேண்டும் என்பதற்காக மண்ணுக்கு வந்தாங்க.